அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரத்துல 31 முதல் 33 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற ஒரு தடுப்பு சுவர் போல, வாசலை போல காணப்படுவது தான் இந்த திரைச்சீலை. இந்த திரைச்சீலைக்கு முன்பு 4 தூண்கள் இருக்கிறது. 4 தூண்கள் சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு பொன் தகட்டால் மூடப்பட்டது. அந்த 4 தூண்களுக்கும் வெள்ளி பாதங்கள் இருந்ததாக 26:32 பார்க்கிறோம். அந்த தூண்களில் பொன் கொக்கிகள் இருந்தது. அந்த கொக்கிகளில் தான் திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இந்த திரைச்சீலை 4 விதமான நூல்களால் செய்யப்பட்டது. வாசிக்க கேட்டோம் 31வது வசனத்துல இளநீளம், இரத்தாம்பரம், சிவப்பு நூல் ஆக மெல்லிய பஞ்சு நூல் என்று ஆக 4 விதமான நூல்களால் செய்யப்பட்ட திரைச்சீலை. இந்த திரைச்சீலையிலே மிக நேர்த்தியா விசித்திர வினோதமா செய்யப்பட்ட கேருபீன்கள் நெய்யப்பட்டிருந்தது. இந்த திரைச்சீலைக்கு விசேஷம் அதுதான். இந்த திரைச்சீலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த பொழுது பல மணி நேரம் தொங்கி அவர் மரித்த பொழுது திரைச்சீலையானது மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த திரைச்சீலை இந்த திரைச்சீலை தான். ஆசாரியத்துவத்தின் முறைமையை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மாற்றி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாய் மட்டுமல்ல, வருஷத்துக்கு ஒரு விசை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த திரையின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து தனக்காக, தன் குடும்பத்துக்காக, முழு ஜனத்துக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிற பிரமாணம். அந்த பிரமாணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உடைத்து வருஷத்துக்கு ஒரு விசை அல்ல, பிரதான ஆசாரியன் மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து மகா பரிசுத்த தெய்வத்தை காணவும் அவரோடு ஐக்கியம் கொள்ளவும் இயேசு மகாராஜாவின் மாம்சத்தின் வழியாய், அவர் சரீரத்தின் வழியாய் பிரவேசிக்க சிலாக்கியத்தை சிலுவை மரணம் நமக்கு கொடுத்ததையா. என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் பிரவேசிக்கலாம் என்று சொல்லி வாசலை திறந்து கொடுத்தவர் ஐயா நமது ஆண்டவர் இயேசு. அதுக்கு அடையாளம் தான் இந்த திரைச்சீலை கிழிந்தது. அந்த ஆசாரியத்துவ முறைமையை கர்த்தர் மாற்றினார். நம்ம எல்லாரும் ஆசாரியராய் மாத்திட்டார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.